பிரச்சாரணியோட மாநில தலைவர் பாண்டியராஜன் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அது ஒரு கூட்டத்தை எப்படி ஏற்பாடு பண்ணி எவ்வளவு மைக் செட் இருக்கணும். ஒரு இடத்துல இருந்து பேசணும்னா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்க எல்லாத்தோட காதலையும் அது போய் சேரணும். அப்படியாச்சும் பண்ணணும். அந்த இடத்துக்கு கூட்டம் வரலனாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரிலாம் பண்ணணும். இன்னைக்கு எவ்வளவு சின்ன கூட்டங்களா இருந்தாலும் தெருமுனை கூட்டங்களும் நாங்க சாதாரணமா ஒரு 5 மைக்கு 6 ஸ்பீக்கர் இப்படிலாம் வச்சுட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கையில தூக்கிட்டு வர ஸ்பீக்கர் வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்க. ரொம்ப பஞ்சாபமா இருக்கு. ஒரே பேனர் ஒரே வண்டியில வந்து செட் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல வந்து சேரை போட்டு உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. நம்ம எந்த காலத்துல இருக்க ஜனசங்க காலத்துல கடந்து வந்தவங்க நாம இந்த பழைய காலத்தை நோக்கி போயிட்டு இருந்தா எந்த அளவுக்கு வெற்றி அடையுன்னு தெரியல. ஆனா 22,400க்கு மேல நாங்க பிரச்சாரத்தை நடத்திட்டோம். மிகப்பெரிய சக்சஸ். எல்லாத்தையும் நாங்க பிரச்சாரம் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிர்வாகமும் அவ்வளவு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால அண்ணாமலை மீண்டும் வந்து தலைமைக்கு வரணுங்க. தலைமைக்கு அப்படின்னு சொன்னா தேர்தல் அவருக்கு நடத்தி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அதிகாரப்பூர்வமான ஒரு பொறுப்பு, அதிகாரத்துடன் கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும். எடப்பாடி பழனிசாமி அவரு கரெக்டா அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பிஜேபி தரப்புல இருந்து என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தா கூட்டணி கட்சிக்காரங்களை கூட ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ண முடியல. பெரிய அளவுல வந்து அவங்களாம் வந்த மாதிரி தெரியல. எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தா கூட எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு. பல இடங்கள்ல நல்லா தான் பண்றாங்க. மற்ற மாவட்டங்கள்லாம் பார்க்கறேன். நான் சேலம் மாவட்ட நிலவரத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன்.